16 வயசுல சென்னைக்கு கனவோட வந்து தமிழ் படத்துல கதாநாயகியா தன்னுடைய பயணத்தை தொடங்கி ஆங்கரிங், மாடலிங், சின்ன திரையில கதாநாயகி, யூடியூபர்னு மெல்ல மெல்ல வளர்ந்து இதுவரைக்கும் 25க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்து ஒரு நடிகையை பற்றிய வீடியோ தான் இது. 1991ஆம் ஆண்டு நவம்பர் 5 அன்று விஜயகுமார் மற்றும் கிரிஜா அவர்களுக்கு மகளா பிறந்தவர் தான் ஸ்வசிகா. ஆரம்ப காலகட்டத்திலேயே திரையுலகத்துல ஏதாவது மிகப்பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு பல வருஷமா கடினமா உழைச்சு இப்போ மக்கள் பாராட்டுற அளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்வசிகா. 2009வது வருஷம் இயக்குனர் சுந்தரபாண்டி இயக்கத்துல வெளியான வைகை படத்துல உமா கதாபாத்திரத்தில் நடிச்சு திரையுலகத்துல இன்ட்ரோ ஆனாங்க. அடுத்தபடியா தமிழில் கோரப்பாளையம் படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க. இதைத் தொடர்ந்து மைதானம், கண்டதும் காணாததும், சோக்காளி, பண்டுவன், பிரபா போன்ற படங்கள்ல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சாட்டை திரைப்படத்துல சமுத்திரக்கனிக்கு மனைவி கதாபாத்திரத்திலும் நடிச்சிருந்தாங்க. ஒரு சில படங்களை தவிர அவங்க தமிழ்ல நடிச்ச மற்ற படங்கள் எல்லாமே மக்களிடையே அவ்வளவா வரவேற்கப்படல. ஆனா இது ஒரு தோல்வியா நினைத்து துவண்டு போகாம தொடர்ந்து மலையாள படங்களிலும் நெடுதொடர்களிலும் நடிக்க தொடங்கினாங்க. இந்த முயற்சியோட உச்சமா மலையாள திரையுலகில் உச்ச நடிகர்களான மம்முட்டி, மோகன்லால் அவர்களுடைய படங்கள்ல சில முக்கிய கதாபாத்திரத்துல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. மம்முட்டியுடன் ஒரு குட்டநத்தன் பிளாக்ஸ், CBI 5 போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி மோகன்லாலுடன் இட்டி மணி, மேட் இன் சைனா, மான்ஸ்டர் போன்ற படங்களையும் இருந்து நடிச்சிருக்காங்க. இதோட சேர்ந்து மலையாளத்துல ஹிட் அடித்த பல படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மலையாளத்துல நிறைய நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்காங்க. தன்னோட நடிப்பிற்காக ரசிகர்களின் பாராட்டை பெற்றதோடு கேரளா மாநில அரசோட விருதையும் வாங்கியிருக்காங்க. தொலைத்தொடர்கள்ல நடித்தால் கடைக்கோடியில் இருக்கும் ரசிகர்கள் வரை சென்று சேரலாம் என்ற அவருடைய எண்ணம் ஒரு வழியாக அவருக்கு கை கொடுத்திருக்கு. என்னதான் மலையாள சினிமால அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் தமிழ் சினிமாவில ஏதாவது சாதிக்க வேண்டும் என்பதுதான் ஸ்வசிகாவோட ஆசை. இந்த ஆசைக்கு கை கொடுக்கிற விதமா தான் இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்துல சமீபத்துல வெளியான லப்பர் பந்து படம் அமைந்திருக்கு. இந்த படத்தில் கெத்து பாத்திரத்தின் மனைவி யசோதா பாத்திரத்துக்காக தமிழரசன் பச்சைமுத்து பல நடிகர்களை தேடியிருக்காரு. இதில் ஸ்வசிகா பொருத்தமாக இருப்பார் என்று எண்ணியது சரியாக அமைந்தது. தற்போது ஸ்வசிகா யசோதா பாத்திரத்தில் நடித்ததற்காக மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வராங்க.